இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சில தினங்களுக்கு முன்பு இந்தி தொடர்பான பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பல்வேறு அடிப்படை உண்மைகளை இங்கு பேசினோம். அதாவது இந்தி திணிப்பு அல்லது இந்தி கற்றுக்கொள்ளுதலினுடைய அவசியம் குறித்து இன்றைக்கு பல்வேறு விதமான தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இந்தி திணிப்பிற்கு எதிராக கடும் போராட்டத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறது. மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான தன்னுடைய கடும் கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் நாம் இந்த இந்திக்கு ஆதரவாக அல்லது தமிழுக்கு ஆதரவாக பேசுவது போன்ற ஒரு தோற்றத்தை இங்கு சிலர் தொடர்ந்து முன்வைக்க விரும்புகிறார்கள். அந்த அடிப்படை உண்மைகளை இன்னும் நாம் விரிவாக பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் நாம் இது குறித்து ஒவ்வொரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு நாம் இதிலே பார்க்கலாம். இன்னொன்று, தாய்மொழி கல்வி சிறந்தது என்கிற பிரச்சனையை நாம் எடுத்துக்கொள்வோம். நிச்சயமாக தாய்மொழி கல்வி மிகச்சிறந்தது தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தாய்மொழி கல்வியின் வழியாகவே ஒருவருடைய சிந்தனை, ஆளுமை எல்லாம் உருப்பெறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் தாய்மொழி வழியாக சிந்திப்பதன் வழியாகவே நாம் உணர்வுபூர்வமாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் நாம் நம்முடைய ஒரு ஆழமான உணர்வுகளையும் பண்பாட்டு வேர்களையும் தக்க வைத்துக் கொள்கிறோம். ஆகவே எந்த காரணம் கொண்டும் தாய்மொழி கல்வி வேறு எதனோடும் மாற்றீடு செய்யப்பட முடியாது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு அமித்ஷா போன்றவர்கள் இந்திக்கு ஆதரவாக பேசிக்கொண்டே இந்தியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசிக்கொண்டே இன்னொரு புறம் தாய்மொழிகளுக்கு ஆதரவாக பேசுவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். உடனே நாம் அவர் தாய்மொழிகள் எல்லாம் ஆதரித்து தானே பேசுகிறார், பாஜகக்காரர்கள் ஆதரித்து பேசுகிறார்கள் என்று சிலர் புல்லரிக்கவும் செய்கிறார்கள். அவர்கள் தமிழை அவர்கள் கொண்டாடுவது போல பாவனை செய்வது என்பது தமிழையும் ஆங்கிலத்தையும் நேர் எதிராக நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். அவர்களுடைய பிரச்சனை என்பது ஆங்கிலம். ஏனென்றால் ஹிந்தியை தமிழ்நாடு ஏற்க மறுப்பதற்கு காரணம், இணைப்பு மொழியாக ஏற்க மறுப்பதற்கு காரணம், அதற்கு பதிலாக தமிழ்நாடு ஆங்கிலத்தை முன்னிறுத்துகிறது. இன்னும் சொல்லப்போனால் பல மாநிலங்களும் கூட ஆங்கிலம்தான் அவர்களுக்கு ஒரு தொடர்பு மொழியாக பயன்படத்தக்க மொழியாக இருக்கிறது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அதாவது ஒரு இந்தி தொடர்பு மொழியாக இருப்பதற்கும் ஒரு ஆங்கிலம் தொடர்பு மொழியாக இருப்பதற்கும் இடையே உள்ள வித்தியாசம் மிகப்பெரியது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தாய்மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், தாய்மொழி முக்கியம் என்று பேசிக்கொண்டே அதற்கு பதிலாக, அதாவது தாய்மொழியை, அது தமிழையோ வேறு ஒரு பிராந்திய மொழியையோ அவர்கள் ஆங்கிலத்திற்கு எதிராக நிறுத்த முயற்சிக்கிறார்கள். அதாவது ஆங்கில எதிர்ப்பு என்பது சமூக வளர்ச்சிக்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாய்மொழியை பாதுகாக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஆங்கிலத்தை எதிர்த்தால் அவர்களுடைய நோக்கம் என்பது திட்டவட்டமாக நிச்சயமாக தாய்மொழியை பாதுகாப்பதல்ல, மாறாக ஆங்கிலத்தை ஒழித்து கட்டுவது அல்லது ஆங்கிலத்திற்கு பதிலாக அந்த இடத்தில் வேறொன்றை கொண்டு வந்து வைப்பது என்பதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற போது ஆங்கிலம் நமக்கு தரக்கூடிய பயன்கள், இப்போ அமித்ஷா கூட சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகளை எல்லாம் எப்போது தமிழில் சொல்லிக் கொடுக்க போகிறீர்கள் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார். உடனே நமக்கு தமிழ் உணர்வு சார்ந்து இருக்கக்கூடிய சிலர், அடடா அமித்ஷா தமிழுக்கு ஆதரவாக அல்லவா பேசுகிறார் என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. உண்மைக்கு புறம்பான ஒன்றை பரப்புகிற ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், தொழில்நுட்பத்தை தாய்மொழியில் படிப்பதற்கும் ஆங்கிலத்திற்கும் படிப்பதற்கு இடையில் வித்தியாசம் என்ன, அதில் இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனைகள் என்ன, தாய்மொழி கல்வியை நாம் எப்படி வளர்ப்பது, இப்படியான பல கேள்விகள் இருக்கின்றன. நாளைய நிகழ்ச்சியில் நாம் இதை பற்றி விரிவாக பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கும் வடநாட்டில் ராமலீலா என்று ஒரு விழா தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ராமனை கதாநாயகனாகவும் ராவணனை வில்லனாகவும் காட்டி ராவணனினுடைய உருவ பொம்மையை எரித்து கொண்டாடுகிற விழா அது. இது வெறும் இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு பண்பாட்டு மோதல். ஆரிய திராவிட நாகரிகங்களுக்கு இடையிலான மோதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைக்கும் ராமலீலா என்ற ஒரு விழா நடக்கிறது. ஒரு முறை முதலாக தமிழ்நாட்டில் 1974ஆம் ஆண்டு ராவணலீலா என்று ஒரு நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய செய்தி, இந்தியா முழுவதும் பேசப்பட்டது. அப்போது பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் இருந்தார். இந்திரா காந்திக்கே இங்கிருந்து கடிதம் எழுதப்பட்டது. திராவிடர் கழகத்தின் சார்பில் அன்றைக்கு திராவிடர் கழகத்தின் தலைவராக இருந்த மணியம்மையார் பிரதமர் இந்திரா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார்.
நீங்கள் தொடர்ச்சியாக ராமலீலா என்ற ஒரு விழா அங்கு கொண்டாடுவதும் அதில் பிரதமராகிய நீங்களே கலந்து கொள்வதும் இங்கே இருக்கிற தென்னாட்டினரை அல்லது திராவிட பரம்பரையினரை இழிவுபடுத்துவதாக இருக்கிறது. நீங்கள் அதை நிறுத்த வேண்டும். குறைந்தது நீங்கள் அதில் கலந்து கொள்ளக்கூடாது. இல்லையானால் நாங்கள் இங்கே ராவண லீலா நடத்துவோம். ராமலீலாவுக்கு எதிராக ராவண லீலாவில் ராமர் பொம்மையை சீதை பொம்மையை கொளுத்துவோம் என்று கடிதம் எழுதினார்கள். அதற்கு இந்திரா காந்தி அவர்கள் விடை எழுதினார். அப்படி நீங்கள் இதை அரசியலாக்கக்கூடாது. ராமலீலா என்பது வேறு எந்த இனத்தவரையும் இழிவுபடுத்துவதற்காக நடத்துவதில்லை. காலகாலமாக அது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் இந்த திட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்துகிறேன் என்று பிரதமரிடத்தில் இருந்து கடிதம் வந்தது. ஆனாலும் மணியம்மையார் மிக உறுதியாக அதை நடத்தியே தீர்வது என்கிற நிலையில் இருந்தார். அப்போது பொதுச் செயலாளராக இன்றைக்கு ஆசிரியராக இருக்கிற ஐயா வீரமணி அவர்கள் இன்றைக்கு திராவிடர் கழகத்தின் தலைவராக இருக்கிறார். அன்றைக்கு அவர் பொதுச் செயலாளர், மணியம்மையார் தான் தலைவர். இதில் நாம் குறித்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்றால், 1973 டிசம்பரில் ஐயா பெரியார் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அவர் இறந்த ஓராண்டில் பெரியாரின் நினைவு நாளையும் ராவணலீலாவையும் சேர்த்து நடத்துவது என்று மணியம்மையார் திட்டமிட்டார். அரசாங்கம் எதிர்த்தாலும் அல்லது இந்திய ஒன்றிய அரசே அதற்கு தடை விதித்தாலும் நாங்கள் மீறி நடத்துவோம் என்று அறிவித்தார். ஒரு பெரிய செய்தி. ஒரு பெண் ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்து, அதுவும் கடவுள் மறுப்பு இயக்கத்திற்கு, நாஸ்திக இயக்கத்திற்கு ஒரு பெண் தலைவராக இருந்தது என்பதே வரலாறு. அந்த காலகட்டத்தில் எதற்கும் அஞ்சாமல் அப்படி ராவண லீலாவை நடத்துவோம் என்று 74 அவர் நடத்தினார். 2 நாள் விழா. அப்போது என்ன நடந்தது என்பதை வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் தன்னுடைய முகநூலில் அன்றைக்கு எழுதியிருக்கிறார். என்ன நடந்தது என்றால், அப்போது அதற்கு தடை விதிக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டில் கலைஞரின் ஆட்சி நடக்கிறது. இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு எதிராக இது நடக்கிற போது அவர்கள் தடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. காவல்துறையினர் வந்தார்கள். இதனை பெரியார் இறந்ததற்கு பிறகு எதற்காக மணியம்மையார் செய்தார், ஏன் பெரியார் செய்யவில்லை என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கும் உரிய விடையை மணியம்மையாரே சொல்லியிருக்கிறார். 73வது ஆண்டு தான் இறப்பதற்கு முன்பே பெரியார் இப்படி ஒரு திட்டத்தை வகுத்தார். நாம் ராவணலீலா நடத்த வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். ஆனால் அவர் இறந்து போய்விட்டார். அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுகிற வகையிலே தான் நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னார். 2 நாள் நிகழ்ச்சி. முதல் நாள் ஐயா பெரியார் அவர்களின் நினைவு நாள் கூட்டம். அதில் சிக்கல் இல்லை. அடுத்த நாள், அதாவது 74 டிசம்பர் 25ஆம் தேதி இந்த ராவண லீலாவை பெரியார் திடலில் மிக பெரிதாக நடத்துவதென்று தீர்மானித்தார்கள். திட்டமிட்டு ஒரு செயலை அவர்கள் செய்தார்கள். என்னென்றால், காவல்துறை வரும், இந்த பொம்மைகளெல்லாம் கைப்பற்றி விடுவார்கள் என்று முன் உணர்ந்து சின்ன சின்ன பொம்மைகளை மேடையில் வைத்திருந்தார்கள். ஒன்று ராமன், ஒன்று இலக்குவன், ஒன்று சீதை. 3 பொம்மைகளை மேடையில் வைத்திருந்தார்கள். அவையெல்லாம் சின்ன சின்ன பொம்மைகள். அவற்றைத்தான் கொளுத்த போகிறோம் என்று சொன்னார்கள். காவல்துறை வந்தது. அந்த பொம்மைகளை கைப்பற்றி கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் என்ன செய்திருந்தார்கள் இவர்கள் என்றால், உண்மையாக அதனை வெறும் வைக்கோல் போரில் பெரிய பெரிய பொம்மைகளை செய்து மேடைக்கு பின்னாலே வைத்திருந்தார்கள். காவல்துறை அந்த சின்ன பொம்மைகளெல்லாம் எடுத்து கொண்டு போனதற்கு பிறகு அந்த பெரிய பொம்மைகள் என்றால் வைக்கோலில் செய்தவை தான். என்ன உயரம் தெரியுமா? 18 அடி, 17 அடி, 16 அடியில் 3 பொம்மைகள் அங்கே செய்து வைக்கப்பட்டு, அதற்கு பிறகு அன்றைக்கு அந்த பொம்மைகளை கொளுத்திவிட்ட நிகழ்ச்சியே நடந்தது. எனவே தமிழ்நாட்டில் ராவண லீலா நடந்து முடிந்து விட்டது என்பது ஒரு வரலாற்று குறிப்பு. அதற்கு பின்னால் அதற்கு வழக்கு தொடுக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு வேறு வழி இல்லை, வழக்கு தொடுக்கப்பட்டது. அப்படி தொடுக்கப்படுகிற நேரத்தில் கீழமை நீதிமன்றத்தில் அதற்கு தண்டனையும் வழங்கிவிட்டார்கள். ஆனால் மேலே போகிற போது அமர்வு நீதிமன்றத்தில் அதனை விடுதலை செய்துவிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி செய்து விட்டார்கள். இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை நடத்தி காட்டியவர் மணியம்மையார் அவர்கள். அவர்களினுடைய பிறந்த நாள் மார்ச் 10ஆம் நாள் தான் மணியம்மையார் பிறந்தார். இந்த நாளில் அவர் செய்த அந்த வீரதீர செயலை நாம் நினைவு கூற வேண்டும். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும்.
இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு வந்து டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வந்து வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா, கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை. இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களை பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி.
ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷா வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷா வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட். அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி சில பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்கே? ரெண்டாவது, என்ன தான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.